சொல்றது நாதஸ்வரத்துல வந்து அந்த பையன் மூத்த பையன் 35 வருஷம் கழிச்சு வந்துருவான் ஆமா. இல்லையா? ஆ. பிரசாத் வந்த உடனே நான் என்ன பண்ணிருவேன், அந்த 35 வருஷத்துக்கு வந்து அவன மறந்து, அவன இது நம்ம தெருவுல விட்டுட்டோமேங்கிற ஏக்கத்தோட, இவன்கிட்ட இருந்து உள்ள பாசத்தையும் புடுங்கி அவனுக்கு குடுத்த மாதிரி ரொம்ப அவன வந்து கவனிக்க ஆரம்பிச்சுருவேன். ஆ. அவன் மேல ஃபுல் அன்பு செலுத்த ஆரம்பிச்சுருவேன். ம். அப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அம்மா வந்து அப்ப திருப்பரங்குன்றத்துல இருந்தாங்க. ஆ. ஒரு பாட்டி வேகமா வர்றாங்க. இந்த இந்த அம்மா நாதஸ்வரத்துல நடிச்ச அம்மா வந்திருக்காங்க. ஆ. கோபியோட அம்மா மீனாட்சி அம்மா. ஆ. "மீனாட்சியா? எங்க அவள?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. "வணக்கம்மா." "உன் வணக்கத்த தூக்கி ஓரமா வை" அப்படின்னாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. ஆ. அதாவது ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்தா ரியலா கோவப்படுற மாரி இருக்கலாம். ஆனா, அந்த பொம்பள ரியலா தான் கோவப்பட்டுச்சு. ஏன்னா, அ. அவ்ளோ தூரம் என்னோட கேரக்டர உள்வாங்கியிருக்கு. "ஏம்மா நீலாம் வேற ஏதாவது நல்லா வாயில வந்துற போது எனக்கு. ஏம்மா ஒரு பிள்ளை தான் பெத்தியா? 2 பிள்ளைய பெத்தியா? 2 பிள்ளைய நீ தானே பெத்த? இல்ல அவன வேற எங்கேயும் தவிட்டுக்கு வாங்குனியா? உன் புள்ள மூத்தவன் வந்த உடனே உன் பையன் இளையவன் அங்க தையல் அடிச்சு உனக்காண்டி காசு சம்பாத்தியம் பண்ணி சைக்கிள்லயே போய் புள்ள ஒரு ஸ்கூட்டர் கூட வாங்கல தாயி. இவ என்ன பண்ணியிருக்கா பாரு! அந்த பையன் பிரசாத் வந்தவுடனே இந்த பயல மறந்தே போயிட்டா. இவளாம் உருப்படுவாளான்னுச்சு. ஐய்யய்யோ! பாட்டி அதெல்லாம் நடிப்பு சார் சொல்லிக் குடுத்தாங்க. எவன் சொல்லிக் குடுத்தா என்ன? நீ எதுக்கு சொல்லிக் குடுத்த மாரி நடிக்க? நீ மாத்தி நடிக்க வேண்டியதானேன்னு சொல்லி சண்டை போட்டுச்சு. ஆ. அதுக்கப்புறம் எங்க அம்மா, எம்மா கோவப்படாதீங்கம்மா. இல்லம்மா இருந்தாலும் எனக்கு வயித்தெரிச்சல் தாங்க முடியலம்மா. அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டாம்மா. ஆ. இந்த அம்மாவுக்கு கொஞ்சமா புத்தி இல்ல வேணா? இது அம்மாவே இல்லம்மா. கேரக்டரா நடிச்சிருக்காங்கம்மா. இனிமே உன் மகள இந்த மாரி கேரக்டர்லாம் வாங்கி நடிக்க சொல்லாத. அப்படின்ட்டு போயிருச்சு.